பார்த்திங்கன்னா அந்த விநாயகரை வணங்கிட்டு சூடம் ஏற்றி வழிபடுறாங்க. நம்ம போன அன்றைக்கி பார்த்திங்கன்னா அமாவாசை, அதனால அங்கே உள்ள மாடுகளுக்கு பார்த்திங்கன்னா இந்த அகத்திக்கீரைலாம் கொடுத்து நிறைய பக்தர்கள் வழிபட்டு இருந்தாங்க. இந்த மண்டபம் பார்த்திங்கன்னா ஒரு 20 தூண்களை கொண்டு இருக்கு. மண்டபத்துக்கு வலது பக்கத்தில் பார்த்திங்கன்னா அருட்பெருஞ்சோதின்னு சொல்லிட்டு ஜோதி தரிசனம் வச்சுருக்காங்க. வளராரை மையப்படுத்தி கோயிலோட கிழக்கு ராஜகோபுரம் 100 அடிக்கு மேல் உயரம் கொண்டது. மேட்டுப்பாங்கான பகுதியில் கோயில் அமைஞ்சிருக்குங்க. ஏன்னா பக்கத்தில் ஆறு ஓடுது. ஒரு 5-6 படிக்கட்டுகள் ஏறி தான் உள்ளே வரணும். ராஜகோபுரத்துக்கு வந்த உடனே இந்த 4 பக்கமும் பார்த்தீங்கன்னா கர்ணங்கள் சிற்பங்கள் செதுக்கி வச்சிருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. தொடர்ந்து நம்ம பழமலைநாதர் கோயிலுக்குள்ள போகலாம். இந்த கோயிலை ஒரு 5 கோயில்னே சொல்லலாம். இந்த கோயிலை எதை எடுத்தாலுமே 5 தான் இருக்கும். அதை உள்ள போய் ஒன்னொன்னா சொல்றேன் என்னென்னு சொல்லிட்டு. நம்ம விருத்தாச்சலத்துக்கு பழமலை திருமுது குன்றம் சொல்லிட்டு தான் பழைய பேர்கள் இருக்கு. அந்த பேர்களை வச்சுதான் இங்க தேவாரங்கள் பாடியிருக்காங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சிறிய அளவிலான குன்று இருந்திருக்கான். அதாவது ஆதி காலத்துல இங்க ஒரு குன்று இருந்ததா கூட சொல்றாங்க. 5 சிறப்பு உள்ள இந்த கோயிலோட முதல் 5 சிறப்புகள்ல ஒண்ணு மண்டபங்கள்ங்க. இந்த கோயிலில் மொத்தம் 5 மண்டபங்கள் இருக்குது. 20 கால் தூண் மண்டபத்திலேருந்து தொடங்கி 5 மண்டபங்கள் மொத்தம் இருக்குங்க. அதில் 100 கால் மண்டபம் கூட அடங்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கொடிமரம், சிவசிவ போர்டு இருக்குது. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா முதல் கொடிமரம் வருது. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா 5 கொடிமரம் 5 நந்தி இருக்குது. இப்போ நம்ம முதல் கொடிமரம் முதல் நந்தியை பார்க்குறோம். முதலாவது கொடிமரம் ரொம்பவே பெருசு. அங்கேயே ஒரு மண்டபத்தில் நந்தி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோயிலோட சிறப்பு அம்சங்களை குறித்து இங்கே ஒரு பேனர் வச்சுருக்காங்க. அதுவுமே நிறைய மக்கள் ஆர்வத்தோடு படித்துட்டு போகிறாங்க. இது எல்லாமே முதல் மண்டபம் 100 கால் மண்டபத்தில் இருக்குது. இந்த நந்தி கொடிமரம் எல்லாமே இதுதான் 100 கால் மண்டபம். அங்கே நாட்டிய அஞ்சலி எல்லாமே நடைபெறும். இதற்கு எதிரிலே பார்த்தீங்கன்னா இன்னொரு சிறிய அளவிலான மண்டபம் இருக்குங்க. நம்ம தொடர்ந்து கோயிலுக்குள்ளே போகலாம். அடுத்து இந்த கோயிலோட 5வது சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 ராஜகோபுரங்கள், கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு. அதற்கப்புறம் கண்டராதித்தன் கோபுரம். இந்த கோயிலை கட்டியவர் இந்த கண்டராதித்தன் தான் சொல்றாங்க. அதனால தான் இந்த கோபுரத்துக்கு அவர் பேரே வச்சிருக்காங்க. இந்த கோபுரம் பார்த்தீங்கன்னா மற்ற கோபுரங்களை காட்டிலும் ஒரு சிறிய அளவில் இருக்கு. மற்றதெல்லாம் 7 அடுக்குகளை கொண்ட பெரிய கோபுரம். இது ஒரு சிறிய அளவிலான கோபுரங்க. நம்ம கண்டராதித்தன் கோபுரம் வழியா உள்ள போன உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அடுத்து ஒரு கொடிமரம் நந்தி தெரியுதா? 2வது கொடிமரம் நந்தி. இங்க பாத்தீங்கன்னா முழுக்க அழகழகான தூண்கள், நல்ல ஒரு சிற்ப வேலைப்பாடோட இருக்கும். விருத்தாச்சலத்துக்கு போனீங்கன்னா கண்டிப்பா அதெல்லாம் ரசிங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. இது எல்லாமே மூலவரை தரிசனம் பண்றதுக்கு முன்னாடி இருக்கு. மூலவர் 5வது பிரகாரத்துல இருக்காரு. எல்லாருமே 5 சிறப்பு. மூலவர் 5வது பிரகாரத்துல அழகா அமைஞ்சிருக்காரு. இங்க பாத்தீங்கன்னா இந்த பிரகாரம் முழுக்க பாத்தீங்கன்னா இந்த தேவாரம் இங்க பாடப்பட்டிருக்குல்ல, அதோட சிறப்புகளை குறிக்கும் வகையில் அங்க பலகைகள் வச்சிருக்காங்க, என்ன பாடியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னா 3வது நந்தி. மூலவருக்கு முன்னாடி ஒரு 4வது நந்தி இருக்குங்க. இவர் தான் நம்ம பழமலைநாதர், விருதகிரீஸ்வரர். நாம் நினைப்பதை எல்லாத்தையுமே நடத்தி காட்டுறவர் அவர் தாங்க. நம்ம இப்போ மூலவர் இருக்கிற பிரகாரத்தை சுற்றி வரலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான மண்டபம். இந்த பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 63 நாயன்மார்களோட சிற்பம் ரொம்பவே அழகாக அமைஞ்சிருக்கு. இந்த சுற்றுச்சுவர் முழுக்க பார்த்தீங்கன்னா நிறைய கல்வெட்டுகள் இருக்குது. முதல்ல 4வர், அதுக்கப்புறம் 63 நாயன்மார்களோட சிலை வரிசையாக இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கோயில் கொஞ்சம் மேட்டில் ஏறணும். இந்த இடம் கொஞ்சம் பள்ளத்தில் அமைஞ்சிருக்கிற போல இருக்குது. இது வரிசையாக கல்வெட்டுகள் தாங்க இருக்குது. மேலே தாங்க ரொம்ப அற்புதமான விஷயம் இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா மின்விளக்கு கொஞ்சம் கம்மியாக தான் பயன்படுத்துகிறாங்க. அதுவுமே டிம்மில் தான் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் நிறைய வெளிச்சம் எப்படி வருதுன்னா, அந்த காலத்திலே இந்த வெளிச்சம் வர்றதுக்காண்டி இந்த துளைகள் போட்டு அந்த கட்டமைப்பு கட்டியிருக்காங்க. அதுலேருந்து தான் வெளிச்சம் வருது. இந்த சுற்றுச்சுவர் பிரகாரத்தில் 3 விநாயகர் இருக்காங்க ஒரே இடத்துல. அவங்களையும் தரிசனம் பண்ணுங்கள். இதுதான் நம்ம பழமலைநாதரோட கோபுரம், அவரோட கருவறை கோபுரம், தட்சிணாமூர்த்தி சன்னதி. இந்த அமைப்பு ரொம்பவே வித்தியாசமாக இருக்குங்க. மற்ற கோயில்னால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக சுற்றி வர போல் இருக்கும். இங்கே எல்லாமே மண்டபம் அமைப்பில் இருக்குது. அதுக்குள்ளே தான் நம்ம சுற்றி வர போல் இருக்குங்க. நீங்கள் எல்லா சிவன் கோயிலையும் அப்படி தான் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சப்த கன்னிகள் அவங்களோட சிற்பம் இருக்குது. எல்லா சப்த கன்னிகள், வாராகி, அதுக்கப்புறம் நான்முகி, அதுக்கப்புறம் சிவபெருமான்கள் சிலை ஒரு 9 இருக்குது. சின்னதாக சொல்லிட்டு ரொம்பவே லைட்டிங் பத்தலை. இங்கே ஒரு விநாயகர் சன்னதி இருக்குது, மாற்று உழைத்த விநாயகருங்க. இந்த கோயில் 5 எல்லாமே 5ங்கிற போல விநாயகரும் இங்கே நிறையா இருக்காங்க. 5 விநாயகர்கள், முக்கியமான விநாயகர் இருக்காங்க. இந்த மண்டபம் ரொம்ப அழகாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன்ல, எவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இதில் வர முக்கியமான அதிக ஒளி பார்த்திங்கன்னா இந்த சூரிய ஒளி தான். மின் ஒளிகள் ரொம்பவே கம்மியாக தாங்க இருக்குது. லைட்டிங் தான் நிறைய பத்தலை. இங்கே பார்த்திங்கன்னா முருகன் சன்னதி. இதே பிரகாரத்தில் 2 முருகன் சன்னதி இருக்குது. வள்ளி தெய்வானியோட இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தசபுச வல்லைய விநாயகர்னு சொல்லிட்டு இங்கே ஒரு விநாயகர் இருக்காருங்க. பாருங்கள், இதுதான் தசபுச வல்லைய விநாயகர். அவரை வழிபட்டுட்டு நம்ம அப்படியே போகலாம். இந்த தூண்கள் எல்லாமே ரொம்ப அழகாக செதுக்கப்பட்டிருக்கும். நிறைய வித்தியாசம் காட்டியிருப்பாங்க ஒவ்வொரு தூண்களுக்குமே. ரொம்ப ஒரு அருமையான இடமா இருந்ததுங்க. அதே பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா முனீஸ்வரனுக்கு ஒரு சிலை இருந்தது. ஒரு சிலை எல்லாருமே வழிபட்டுட்டு போகிறாங்க. கோயிலோட பிரகாரத்தில் முனீஸ்வரன்.
இங்கே பார்த்தீங்கன்னா சிம்மயாளிகளுக்காண்டி அந்த தூண்கள் ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய தூண்கள் இருக்குங்க. விருத்தாச்சலம் கோயிலுக்கு முதல் வாட்டி வந்தீங்கன்னா நிறைய சிறப்பம்சங்கள் இந்த கோயிலில் இருக்குது. அதில் நிறைய சிறப்பான விஷயங்கள் எல்லாமே உள் பிரகாரத்தில் இருக்குது. அந்த இடத்துல நல்லா நின்று நிதானமாக நீங்கள் பார்த்துட்டு வரணும். அப்போ தான் எல்லாத்தையும் தெளிவாக பார்க்கலாம். அதற்கப்புறம் இந்த கோயில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், வெளிப்பிரகாரத்தில் உள்ள 2500 ஆண்டுகள் பழமையான வன்னி மரங்க. அப்போ 2500 ஆண்டு எப்படி பழமை நம்மளால நம்பவே முடியல. அதற்கு ஆதாரமும் இங்கே வச்சிருக்காங்க. இது தாங்க 2500 ஆண்டுகள் பழமையான வன்னி மரம், இந்த கோயிலோட தல விருட்சகம். நிறைய மக்கள் ரொம்ப பக்தியாக இந்த மரத்தை கும்பிட்டுட்டு போகிறாங்க. பாருங்கள், 2500 ஆண்டுகள் நம்பவே முடியலங்க. நம்ம ஊரில் 100 ஆண்டுகள் உள்ள மரத்தை இப்போலாம் வெட்டிடுறாங்க. 2500 ஆண்டுகளாக இதை பாதுகாத்துட்டு வராங்க கோயிலில் இருக்கிறதால போல். இந்த மரம் இவ்வளோ ஆண்டுகள் பழமைன்னு சொல்லிட்டு ஆதாரத்தோடு நிரூபிக்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருத்தாச்சலத்தில் உள்ள வேளாண் கல்லூரியும் அதற்கப்புறம் திருச்சியில் உள்ள ஒரு அரசு அங்கீகாரம் பெற்ற நிறுவனமும் பார்த்திங்கன்னா இதை ஆய்வு செய்து அதை நிரூபித்து காட்டியிருக்காங்க. இதுலேருந்து இப்போ மாதிரிகள் எடுத்து இதே மரத்தை முளைக்க வைக்கிறதுக்காண்டி அந்த ஆய்வுகளும் போயிட்டுருக்கு, முயற்சிகள் பண்ணிகிட்டு இருக்காங்க. 2500 ஆண்டுகள் பழமையான மரம் இந்த கோயிலில் இருக்குங்கிறத நம்பவே முடியல. இப்போ நம்ம 3வது பிரகாரத்தில் இருக்கோம். இங்கே ஒரு கொடிமரம் இருக்கோம். இந்த பிரகாரத்தை சுற்றி வரும்போது 3 கொடிமரங்களை நம்ம பார்த்துருவோம். மொத்தம் 5 கொடிமரங்கள். இப்போ இந்த கோயிலோட சிறு வரலாற்றை நம்ம பார்த்துடலாம். இந்த கோயில் காசியை விட ரொம்ப புண்ணியமான கோயிலா கருதப்படுது. அதனால இந்த ஊருக்கு விருத்த காசின்னு சொல்லிட்டு பழைய பேரும் உண்டு. மேலும் நீங்க விருத்தாச்சலம் கோயிலுக்கு வந்து பிறந்தாலோ இறந்தாலோ வாழ்ந்தாலோ நினைத்தாலோ வழிபட்டாலே உங்களுக்கு முக்தி தரும்னு சொல்றாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பஞ்சபூத லிங்கங்கள் இருக்கு. 5 குறிக்கிற வகையில் இங்க பஞ்சபூத லிங்கங்கள் இருக்கு. கோயிலோட 3வது பிரகாரத்தில் அமைஞ்சிருக்குங்க. இந்த கோயிலோட மூலவர் பழமலைநாதர் சுயம்புலிங்கமா உருவாகி இருக்காரு. ஒரு முறை உலகமே அழிந்த போதும் இந்த விருத்தாச்சலம் விருதகிரீஸ்வரர் கோயில் அழியவில்லைன்னு சொல்லி ஒரு புராண சிறப்பும் இருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துல 1008 முக்கியமான சிவத்தலங்கள் இருக்கு. அதுல 4 ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல 4 முக்கியமான சிவன் கோயில்களை இந்த விருத்தாச்சலம் கோயிலும் ஒண்ணுங்க. தேவாரம் பாடப்பட்ட கோயில் இது உங்களுக்கு தெரியும். தேவாரத்துல பழமலைன்னு குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ விருத்தாச்சலம்னு இருக்குல்ல, அதுல விருத்தம் என்றால் முதுமை, அசலம் என்றால் மலை. அதான் அந்த பழமலையை குறிக்கிற வகையில தான் இன்னைக்குமே விருத்தாச்சலம்னு பெயர் பெற்றிருக்கு. இந்த கோயிலுக்கு எப்படி 5 சிறப்போ இந்த ஊருக்கும் 5 பெயர்கள் இருக்கு. திருமுதுகுன்றம், விருத்த காசி, விருத்தாச்சலம், நெற்குப்பை, முதுகிரின்னு சொல்லிட்டு இந்த கோயில உள்ள 5 சிறப்புகளை நம்ம பார்த்துடலாம். 5 விநாயகர், 5 கோபுரம், 5 பிரகாரம், 5 கொடிமரம், 5 உள்மண்டபம், 5 வெளிமண்டபம், 5 வழிபாடு, 5 தேர்ன்னு சொல்லிட்டு எல்லாமே 5 தாங்க. இந்த பிரகாரத்தில் அருணாச்சலேஸ்வரருக்கும் தனி சன்னதி இருக்கு. அப்புறம் நீங்க வழிபடுங்க. அடுத்தது இந்த கோயிலோட பெரிய நாயகி, அதாவது விருதாம்பிகையை நம்ம போய் வழிபடலாம். அவங்க பாத்தீங்கன்னா 2வது பிரகாரத்துல இருக்காங்க. இந்த கோயிலில் உள்ள மற்றொரு சிறப்பு என்னன்னா, 28 சிவலிங்கங்களுக்கு மத்தியில் இருக்கும் முருகன் சன்னதிங்க. 2வது பிரகாரத்துல தான் இந்த முருகன் கோயிலும் இருக்கு. இங்க உள்ள முருகப்பெருமான சுற்றிலும் 28 லிங்கங்கள் இருக்கு. அது ஆகம விதிகள் படி அமைந்தது. சைவ சமயத்துல பாத்தீங்கன்னா மொத்தம் 28 ஆகமங்கள் இருக்குங்க. அந்த 28 ஆகமங்களை குறிக்கிற வகையில தான் இங்க சிவலிங்கங்கள் வச்சிருக்காங்க. இந்த ஆகமங்களை பயன்படுத்தி தான் சிவன் கோயிலை கட்டுவாங்க. அதற்கு பூஜை அலங்காரம் சொல்லிட்டு இந்த ஆகமங்களை பின்பற்றி தான் அது அமையும். இந்த ஆகமங்கள் 2 வகைப்பெறும். அதுல ஒண்ணு சிவபேத ஆகமம், ருத்ரபேத ஆகமம். சிவபேத ஆகமம் 10 ஆகமங்களையும், ருத்ரபேத ஆகமம் 18 ஆகமங்களையும் கொண்டு இருக்கு. இதுதாங்க அந்த முருகப்பெருமான். 28 சிவலிங்கங்களுக்கு மத்தியில் இருக்கும் அழகான முருகப்பெருமான். அதுவும் சக்கரத்துடன் காணப்படுவாராம். இது போன்ற அமைப்பு அதிக கோயில்கள் இருக்காதுன்னு சொல்றாங்க. இந்த சிவனோட பெயர்கள் கூட அந்த காசிமேஸ்வரர், யோகேஸ்வரர், சிந்தேஸ்வரர், காரணமேஸ்வரர், அஜிதமேஸ்வரர் சொல்லிட்டு அந்த ஆகமங்களோட பெயர்களை அடிப்படையாக கொண்டதாக தான் அமையும். ஒரே இடத்துல 28 சிவலிங்கங்களையும் முருகப்பெருமானையும் தரிசனம் பண்றது ரொம்பவே ஒரு புண்ணியமான விஷயம். இந்த கோயிலோட முருகப்பெருமானுக்கு அருணகிரிநாதர், வள்ளலார், சிவபிரகாசர், குமாரதேவர், குரு நமச்சிவாயர் போன்றோர் திருப்புகழ் பாடியிருக்காங்க. அடுத்து இந்த கோயிலோட முக்கியமான சன்னதி விருதாம்பிகை சன்னதி, அதாவது பாலாம்பிகை பெரியநாயகின்னு சொல்லுவாங்க. அந்த சன்னதிக்கு நம்ம போகலாம். போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சிம்ம யாழி தூண் வச்சுருக்காங்க. ரொம்பவே அழகாக செதுக்கப்பட்டிருக்கு. அது வேறு இடத்துலேருந்து இந்த இடத்துல இப்போ வந்து வச்சுருக்காங்க. அடுத்து பலிபீடம், கொடிமரம், நந்தி அந்த மண்டபம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா முன் மண்டபத்தில் அழகான சிம்மையாளி தூண்கள் இருக்கும். ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த மண்டபத்தோட மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா அழகான வண்ண ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கும். இந்த கோயிலோட புராண வரலாறுகளை பற்றி. இந்த பாலாம்பிகைக்கு ஏன் பாலாம்பிகைன்னு பேர் வந்துருன்னா, குரு நமச்சிவாயர் ஒரு நாள் பசியோட இந்த கோயிலுக்கு வந்திருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாடல் பாடியிருக்காரு. கிழவியை வச்சு ஒரு பாடலும், இளம் குமரியை பற்றி ஒரு பாடல் பாடியிருக்காரு. அந்த 2 பாடல்களையும் கேட்டு கிழவி ரூபத்திலும் இளம் குமரி ரூபத்திலும் வந்து இந்த விருதாம்பிகை அவருக்கு சோறு அளிச்சிருக்காங்க. அதனால தான் பாலாம்பிகைன்னு சொல்லி பேர் வந்திருக்குங்க. இந்த பாலாம்பிகை சன்னதியோட சுற்று பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு துர்க்கையம்மன் சிலை இருக்கும். ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும்.
அந்த சன்னதியை சுற்றிலுமே மண்டபங்கள், அழகான தூண்கள் எல்லாமே இருக்குங்க. ரொம்ப பெரிய சன்னதி. அடுத்து நம்ம அப்படியே வடக்கு ராஜகோபுரத்துக்கு வந்திருக்கோம். பாலாம்பிகை சன்னதியை ஒட்டி தான் இந்த ராஜகோபுரம் இருக்கு. இந்த ராஜகோபுரம் ரொம்ப பெருசு மற்றும் அழகா இருக்குங்க. இங்க பாத்தீங்கன்னா நுழைவாயில ஒரு 20 அடி உயரத்துக்கு அந்த கல்லுல அழகான சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கு. அந்த பெண் சிற்பம் ரொம்பவே நல்லா இருக்கும். இதுல உள்ள கர்ண சிற்பங்களும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த ராஜகோபுரத்துல தான் அழகான சிற்ப வேலைப்பாடுகள் இருக்கு. இந்த ராஜகோபுரத்துல அந்த கர்ண சிற்பங்கள்ல இருந்து மேல சீலிங் வரையுமே ரொம்ப அழகான சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கும். நீங்க கண்டிப்பா வடக்கு ராஜகோபுரத்தை வந்து பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். விநாயகருக்கு இது ஒரு அறுபடை வீடுகள்ல ஒண்ணு. இந்த விநாயகர் சன்னதி ஒரு பள்ளத்துல இருக்கு. அந்த கோயிலுக்கு தான் நம்ம போறோம். விநாயகர் சன்னதிக்கு எதிரில் ராஜகோபுரம், கொடிமரம் எல்லாமே இருக்கு. இதுக்குள்ள நம்ம இறங்கி போய் ஒரு 15 படி இறங்கி தாங்க நம்ம விநாயகரை போய் தரிசனம் பண்ணணும். இந்த ஆழத்து விநாயகர் கோயில் முதல்ல கட்டும்போது இந்த ஊரோட மேட்டு பகுதியான இடத்துல கட்டியிருக்காங்க. ஆனால் இப்போ பள்ளமாயிடுச்சு. இந்த விருதுகிரீஸ்வரர் கோயில் மேடாக இருக்குங்க. நம்ம இப்போ உள்ளே இறங்கி தான் போனோம். 17 படிகளை தாண்டி நம்ம உள்ளே இறங்கி போனோம். இங்கிருந்து தெற்கு ராஜகோபுரம் நல்லாவே தெரியுது. வாங்க இப்போ போய் ஆழத்து விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு வரலாம். விநாயகருக்கு திருவண்ணாமலை, பிள்ளையார்பட்டி, திருக்கடையூர், காட்டுமன்னார் கோயில், விருத்தாச்சலம் போன்ற 6 அறுபடை வீடுகளும் உண்டுங்க. நீங்க விருத்தாச்சலம் விருதுகிரீஸ்வரர் கோயிலுக்கு வந்தா கண்டிப்பா ஆழத்து விநாயகர் தரிசனம் பண்ணிட்டு போங்க.